அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை செல்லம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது கல்யாண வீட்டு ஸ்டைல் வெண்பொங்கல். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு அரை கப்பு பாசிப்பருப்பு சேர்த்துட்டு நல்லா வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். வறுத்துட்டு இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். எந்த அளவுக்கு பருப்பு எடுக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம அரிசி சேர்த்துடலாம். நீங்கள் பொங்கல் பச்சரிசி சேர்த்தாலும் சரி, இல்லை ரேஷனில் வாங்கின பச்சரிசி சேர்த்தாலும் சரி, ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது நல்லா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சுட்டு இப்போது ரவையை வறுத்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ரவையை நல்லா வறுத்துக்கோங்க. வாசம் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம தட்டுக்கு மாற்றிடலாம். ஊற வச்சுருந்த இந்த ஒரு கப் அரிசி, அரை கப் பருப்பு, அரை கப் அரிசிக்கு 4.5 கப் தண்ணி ஊற்றிட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் நெய், 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு விரல் அளவுக்கு இஞ்சை குட்டி குட்டியாக நறுக்கி இதில் சேர்த்துடலாம். 6 முந்திரி பருப்பை சின்ன சின்னதாக நறுக்கி இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுப்பு சிம்லேயே வைங்க, கரிஞ்சிட போகுது. இதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. பொங்கலுக்கு தாளிப்பு தான் ரொம்ப முக்கியம், அதனால் கவனமாக இது எல்லாமே நான் சொன்ன இத்தனை இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டு நீங்கள் தாளிச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம தாளித்த இந்த பொருளை எடுத்து நம்ம பொங்கலில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ரவை இதில் கொஞ்சமாக சேர்த்துருங்க. கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து சர்வ் பண்ணலாம். சூப்பரான கல்யாண வீட்டு ஸ்டைல் வெண்பொங்கல் தயார். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.